Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏடி 3351 சப்ஜெக்ட் கோட் சப்ஜெக்ட் நேம் டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ். இந்த சப்ஜெக்ட் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிடெக் ஏஏடிஎஸ் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்ட் செமஸ்டரில் இருக்க பேப்பர் தான் டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ். ஓகேங்களா, இதை நம்ம ஷார்ட்டாக டா பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்பவே ஈஸியான பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இதில் மொத்தமாகவே சம்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. நிறைய சம்ஸ் தான் இருக்க போது, நிறைய மெத்தட்ஸில். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்த கான்செப்ட்ஸும் இதிலெல்லாம் வரும். ஓகேங்களா, ரொம்பவே ஈஸியான பேப்பர். ஸோ நோ ப்ராப்ளம், ஈஸியாக படித்து பாஸ் ஆகலாம். ப்ளஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இது வந்து இன்டெகிரேட்டட் பேப்பர். இன்டெகிரேட்டட் பேப்பர்னா என்ன தெரியும்? லேபில் ஃபெயில், அதாவது லேப்லேயோ சப்ஜெக்ட்லேயோ ஏதாவது ஒன்றில் ஃபெயில் ஆனாலுமே திரும்ப லேப் அண்ட் தியரியை எழுதி தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ கான்சன்ட்ரேஷனோட படித்து நல்லா பாஸ் ஆக வேண்டிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்னு பார்க்கலாம். இப்போ வாங்க 5 யூனிட்டுக்கான சிலபஸ் பார்க்கலாம். யூனிட் 1 வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். இன்ட்ரோடக்ஷனில் நொட்டேஷன் ஆஃப் அல்காரிதம், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அல்காரிதமிக் ப்ராப்ளம் solving, next import problem types, fundamental of analysis of algorithm efficiency, asymptotic notation and their properties, analysis framework, empirical analysis, mathematical analysis for recursion and non-recursion algorithms, visualization. இதுதான் நமக்கான சிலபஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 ஆஃப் ஒரு யூனிட்னு எடுத்துக்கிட்டா இருக்கும். அந்த 2 ஆஃப்ல ஒரு ஆஃப் நம்ம நல்லா படிக்க வேண்டியதா இருக்கணும். ஓகேவா, இன்னொரு ஆஃப்ல வாட் இஸ் வாட்னு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா இது வரையும். ஓகேங்களா, நொட்டேஷன்லேருந்து அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வரையும். செகண்ட் ஆஃப் வந்து அனாலிசிஸ் ஃப்ரேம் ஒர்க்லேருந்து விஷுவலைசேஷன் வரையும். இதுதான் நமக்கு 2 ஆஃப். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது, நான் எதை ரொம்ப அதாவது இம்பார்ட்டண்டாக படிக்கணும் அப்படின்னு நான் பார்த்தேன்னா ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேவா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் வந்து நான் நல்லா பார்த்துக்கணும். அதில் அசிம்டோட்டிக் நொட்டேஷன் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அது இல்லாமல் நமக்கு தியரியில் கேட்கணும்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங் கேட்பாங்க, அதோட டைப்ஸும் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த 4 டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும் செகண்ட் ஆஃப்ல அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் ரெக்கர்ஷன் அண்ட் நான் ரெக்கர்ஷன் அல்காரிதம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, நமக்கு இதுல இருந்தே ஆல்மோஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்துடும். தியரி டைப்ல தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம், எழுதலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் யூனிட் 2. யூனிட் 2ஓட நேம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் டிவைட் அண்ட் கான்குவர். ஓகேவா, ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் டிவைட் அண்ட் கான்குவரில் என்னெல்லாம் சிலபஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ப்ரூட் ஃபோர்ஸ், கம்ப்யூட்டிங் ஏ பவர் என், ஸ்ட்ரிங் அல் மேட்சிங், க்ளோசஸ்ட் பேர் அண்ட் கான்வெக்ஸ் ஹல் ப்ராப்ளம், எக்ஸாஸ்டிவ் சர்ச், டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம், நாப்சாக் ப்ராப்ளம், அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இது வரையும் நமக்கு வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் டாபிக் ஃபர்ஸ்ட் ஆஃப். ஓகேங்களா, செகண்ட் ஆஃப் டிவைட் அண்ட் கான்குவர் மெத்தடாலஜி. அதில் பைனரி சர்ச், மெர்ஜ் சார்ட், குயிக் சார்ட், ஹீப் sort, multiplication of large integer, closest pair, convex, hull problem. இதெல்லாம் செகண்ட் ஆஃப். ஓகே, அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம்லையும் செகண்ட் ஆஃப் வந்து டிவைட் அண்ட் கான்குவர் மெத்தடாலஜி எல்லாம். ஓகேவா, இதில் நமக்கு ரெண்டுமே ஈஸி தான். ஓகே, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து நம்ம ரொம்ப இதுவாக படிக்க வேண்டியது ஸ்ட்ரிங் மேட்சிங் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ஸ்ட்ரிங் மேட்சிங் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம், நாப்சாக் ப்ராப்ளம், அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சு படிச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம் டிவைட் அண்ட் கான்குவரில் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் படித்தது தாம்மா, பைனரி சர்ச், மெர்ஜ் சார்ட், குயிக் சார்ட், ஹீப் சார்ட். அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, அது இல்லாமல் நமக்கு கேட்கணும் அப்படின்னா க்ளோசஸ்ட் பேர் அண்ட் கான்வெக்ஸ் ஹல் ப்ராப்ளம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கலாம். ஓகே, இதுவரையும் நம்ம கவர் பண்ணோம்னாலே இந்த யூனிட்ல கம்பல்சரி ஒரு கொஸ்டின் நம்மளால அட்டென்ட் பண்ண முடியும். அடுத்து யூனிட் 3. யூனிட் 3ஓட நேம் பார்த்தோம் அப்படின்னா டைனாமிக் ப்ரோக்ராமிங் அண்ட் கிரீடி டெக்னிக். ஓகேவா, இந்த இதில் என்னெல்லாம் சிலபஸ் இருக்குன்னா டைனாமிக் ப்ரோக்ராமிங், பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிமாலிட்டி, காயின் சேஞ்சிங் ப்ராப்ளம், கம்ப்யூட்டிங் அ பைனாமியல் கோஎஃபிஷியன்ட், ஃப்ளூயிட்ஸ் அல்காரிதம், மல்டி ஸ்டேஜ் கிராஃப், ஆப்டிமல் பைனரி சர்ச் ட்ரீ, நாப்சாக் ப்ராப்ளம் அண்ட் மெமரி ஃபங்க்ஷன். இது டைனாமிக் ப்ரோக்ராமிங்ல இருக்கிறது. செகண்ட் ஆஃப் கிரீடி டெக்னிக்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா கிரீடி டெக்னிக்ல கண்டெய்னர் லோடிங் ப்ராப்ளம், பிரிம்ஸ் அல்காரிதம் அண்ட் க்ரோஸ்கல் அல்காரிதம், 0/1 நாப்சாக் ப்ராப்ளம், ஆப்டிமல் மெர்ஜ் பேட்டர்ன், ஹஃப்மேன் ட்ரீ. இதுதான் இருக்கு. ஓகே, இதுல எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எது, நான் எதை கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க டைனாமிக்
ப்ரோக்ராமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிமல் ப்ராப்ளம், காயின் சேஞ்சிங் ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளூயிட்ஸ் அல்காரிதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மல்டி ஸ்டேஜ் கிராஃபும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆப்டிமல் பைனரி சர்ச் ட்ரீயும் இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் ஏன் என்னம்மா எல்லாத்தையுமே நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறீங்களே மேம், நம்ம எதை தான் இம்பார்ட்டன்ட்னு படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வருன்றது கொஞ்சம் வந்து டவுட்டான விஷயம் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஈஸியான அதாவது ஈஸி சம்ஸ் தான். ஸோ நோ ப்ராப்ளம், வாட் இஸ் வாட்னு நம்ம சம்ஸை பார்த்துக்கலாம். ஆனாலும் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் எதை பார்க்கணும்னா நாப்சாக் ப்ராப்ளம் அண்ட் மெமரி ஃபங்க்ஷன் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃப்ளூயிட்ஸ் அல்காரிதம், மல்டி ஸ்டேஜ் கிராஃப், இந்த ஆப்டிமல் பைனரி சர்ச் ட்ரீ, நாப்சாக் ப்ராப்ளம் நல்லா பார்த்துக்கோமா. கிரீடி டெக்னிக்கில் நான் என்ன பார்க்கணும்னா ஆல்ரெடி டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம படித்த பிரிம்ஸ் அல்காரிதம் அண்ட் க்ரூஸ்கல் அல்காரிதம், 0/1 நாப்சாக் ப்ராப்ளம், ஹஃப்மேன் ட்ரீ, இதுலேருந்து நமக்கு ஒன்று வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு ஹஃப்மேன் ட்ரீ கேட்பாங்க, அதில் பிரிம்ஸ் அண்ட் க்ரூஸ்கல்ல நமக்கு வந்துடுது. ஸோ செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு இந்த யூனிட்ல எந்த ஆஃப்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஆஃப் நல்லா அந்த கிரீடி டெக்னிக்ஸ் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே கம்பல்சரி நம்மளால ஒரு கொஸ்டின் பாஸ் ஆக முடியும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 4 ஐட்ரேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த 4th யூனிட்ல நமக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், சின்ன சின்ன டாபிக்ஸ் தான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் யூனிட். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், மேக்ஸிமம் ஃப்ளோ ப்ராப்ளம், மேக்ஸிமம் மேட்சிங் இன் பைபேரடைக் கிராஃப், ஸ்டேபிள் மேரேஜ் ப்ராப்ளம், இவ்வளோ தான் இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னா நிறைய டைம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இருக்கிறதே 4 டாபிக், அந்த 4 டாப்பிக்கில் எது படிக்கலான்னு ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டேபிள் மேரேஜ் ப்ராப்ளம் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க, ஸோ அதை எடுத்துக்கலாம். பைபேரடைக் கிராஃபும் கேட்பாங்க, அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் மேட்சிங் இன் பைபேரடைக் கிராஃபும் ஸ்டேபிள் மேரேஜ் ப்ராப்ளமும் நல்லா படிச்சுக்கோங்க. இது இல்லாமல் வருதுன்னா சிம்ப்ளெக்ஸ் ஃப்ளோ மெத்தடும் மேக்ஸிமம் ஃப்ளோ பேட்டர்னும் வரும். நீங்கள் உங்களுக்கு எது ஈஸி கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஒன்று மேக்ஸிமம் ஃப்ளோ ப்ராப்ளம் இல்லை சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், ரெண்டில் ஏதாவது ஒன்று படிச்சுக்கோங்க. இந்த 4 ப்ராப்ளம்ல 3 படித்தோம் அப்படின்னா இந்த யூனிட்ல நம்மளால ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 5. யூனிட் 5 நேம் என்னன்னா காப்பிங் வித் த லிமிடேஷன் ஆஃப் அல்காரிதம் பவர். ஓகேங்களா? இதுல நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து லோயர் பவுண்ட் ஆர்குமெண்ட், பி, என்பி, என்பி கம்ப்ளீட், என்பி ஹார்ட் ப்ராப்ளம். ஓகேவா? இதெல்லாம் தான் இருக்கு. அதுல பேக் ட்ராக்கிங், என்குயின் ப்ராப்ளம், ஹாமில்டன் சர்க்யூட் ப்ராப்ளம், சப்செட் சம் ப்ராப்ளம்லாம் இருக்கு. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் வந்து பிரான்ச் அண்ட் பவுண்ட் டெக்னிக். ஓகேங்களா? பிரான்ச் அண்ட் பவுண்ட், LIFO சர்ச் அண்ட் FIFO சர்ச், அசைன்மெண்ட் ப்ராப்ளம், நாப்சாக் ப்ராப்ளம், டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம், அப்ராக்சிமேஷன் அல்காரிதம் ஃபார் NP ஹார்ட் ப்ராப்ளம், டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம், நாப்சாக் ப்ராப்ளம். இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஓகே இவ்வளோதான் நமக்கு இந்த யூனிட் 5th யூனிட். இதுல எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம்னா நமக்கு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். மோஸ்ட்லி என்குயின்ஸ் ப்ராப்ளம் கேட்பாங்க, ஹாமில்டன் சர்க்யூட் ப்ராப்ளமும் கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கலாம். தியரி பேசிஸில் எப்பி, என்பி கம்ப்ளீட், என்பி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கணும். செகண்டில் பிரான்ச் அண்ட் பவுண்ட் டெக்னிக் ஆல்ரெடி நமக்கு வந்து செகண்ட் யூனிட்லேயே நமக்கு டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம், நாப்சாக் ப்ராப்ளம், அசைன்மெண்ட் ப்ராப்ளம் பார்த்துருப்போம். இங்கேயுமே அதே வரும், பட் அங்கே வேற டெக்னிக், இங்கே வேற டெக்னிக். செகண்ட் யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரூட் ஃபோர்ஸில் தான் இந்த டிராவலிங் சேல்ஸ்மேன், நாப்சாக், அசைன்மெண்ட் ப்ராப்ளம்லாம் வரும். பட் 5th யூனிட்ல நம்ம எங்கே வரும் நமக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரான்ச் அண்ட் பவுண்ட் டெக்னிக்னு கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குறப்பே நமக்கு 15th கொஸ்டின் இல்லை 16ல பார்ட் சியில் சப்போஸ் கேட்டாலுமே பிரான்ச் அண்ட் பவுண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம், அசைன்மெண்ட் ப்ராப்ளம், நாப்சாக் ப்ராப்ளம் போடு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே வேற மெத்தடில் யூஸ் பண்ணுவோம் பிரான்ச் அண்ட் பவுண்டில். இதை படித்தோம் அப்படின்னாலே நம்மளால ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இவ்வளோ தான் நமக்கு வந்து டாவோட சிலபஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப யூனிட் 5மே அதாவது 5 யூனிட்டுமே ரொம்ப சிம்பிள் தான், படிக்கிறது ஈஸி தான். நீங்கள் பட் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? பயப்படவே வேண்டாம், ஒவ்வொரு சம்மே தெளிவாக சொல்லித்தரேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஈஸியாக படித்து பேப்பர் பாஸ் ஆகிடலாம். இந்த பேப்பருக்கு நீங்கள் பாஸ் ஆகணும்னா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டோம்னா ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் இருக்கணும். அதாவது சம்ஸை திரும்ப திரும்ப வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால ஈஸியாக கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே போட முடியும். ஏன்னா வாட் இஸ்னு ஒரு சம் பார்க்கலாம், 2 சம் பார்க்கலாம், பட் நீங்கள் அதை மெத்தடாக திரும்ப திரும்ப ஏதாவது எக்ஸாம்பிள் வச்சு போட்டு பார்த்துருந்தீங்கன்னா தான் எப்படி கேட்டாலுமே நம்மளால அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ஈஸியாக படித்து ஈஸியாக பாஸ் ஆகிற சப்ஜெக்ட் நல்லா படிக்கலாம். இன்னுமே ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ மறக்காமல் முருகன் டெக் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். தேங்க்யூ.